ECR Pure Cotton Club, formals and casual shirts. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Anjambakam. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. டிரைவர்னாலே ஒரு 30,000 25,000 அந்த மாதிரி இதுதான் இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபாய் 70,000 ரூபாய் வருது ஃபீஸ் ஒன்லி. ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல், அந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பாலிசி வெரி சிம்பிள். நீ யாரு வேணாலும் நீ ஆட்டோ டிரைவர் பையனாரு, IAS பையனாரு, எனக்கு வந்து இவ்வளவு 95% தான் என் ஸ்கூல்ல உனக்கு இடம் உண்டு. அப்படி ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. குழந்தை நல்லா படிச்சாச்சுன்னா அந்த பள்ளியே கூப்பிடுது. ஸோ நாங்க வந்து ஒரு 4 டேர்ம்ல 2 டேர்ம் ஸ்காலர்ஷிப் தரோம். அதே மாதிரி சர்வீஸும் பண்றாங்க. எல்லாருமே வந்து அரகண்டா இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸெப்ஷன் சொல்லாதீங்க, எல்லா பள்ளிக்கூடத்திலும் இருக்கு. பட் அது தெரியாது, நல்ல விஷயங்கள் வெளியில வராது. தனியார் பள்ளிகளை பத்தி இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க இல்லையா? இப்போ ஒரு தனியார் பள்ளியில நீங்க ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா யூ ஹேவ் ஃபுல் ரைட் டு கொஸ்டின் தி ஸ்கூல். ஆனா இது அரசு பள்ளியில போயிட்டு என் பையன் ஏன் படிக்கலன்னு யாராவது கேட்டிருக்காங்க? இல்ல, கண்டிப்பா சார், அது பணம் கட்டுறாங்க, கேட்க தான் செய்வாங்க. அக்கௌண்டபிலிட்டின்றது எல்லாருக்குமே பொதுவானது. அரசு பள்ளியில நடந்தாலும் அது கேட்க தான் செய்யணும். இப்போ வந்து நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, தனியார் பள்ளி பெற்றோர்கள் புகார் கொடுங்க அப்படிங்கிறீங்க. ஏன் அரசு பள்ளி புகார் கொடுக்கறது? அரசு பள்ளி பெற்றோர்களும் புகார் கொடுக்கணும். ஃபீஸ் பே பண்ணலன்றனால எக்ஸாம் எழுத விடாம வெளியே நிறுத்தினாங்க அப்படின்னு அப்படி நிறுத்தணும்னு ஏதாவது ரூல் புக்ல இருக்கா? பெட்ரோல் மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூலுக்கு ஏதாவது கால் பண்ணுவாங்க, ஸ்கூல் நம்பரே பிளாக் பண்ணக்கூடிய பெட்ரோல் இருப்பாங்க. இல்ல, ஸ்கூலுக்கு குழந்தைகளை அனுப்பிட்டு ஸ்கூல் நம்பர் பிளாக் பண்ணுவாங்க. அது அப்படி நடக்குமா? குழந்தைங்கிட்ட சொல்லக்கூடாது, ஓப்பன்ல சொல்லக்கூடாது. அப்போ தனியா கூட்டு சொன்னாலும் அதுவும் குறைங்கிறீங்க. அப்போ ஹவ் டு கன்வே திஸ் மெசேஜ் டு பேரண்ட்ஸ்? எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, நானும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஆனாலும் அந்த பாப்பா 2 டேஸ் கழிச்சு எக்ஸாம் எழுதும் போது மாறிட்டே இருப்பாங்க. அப்போ எத்தனை மேம் மாறுறாங்களோ அத்தனை மேம் கிட்ட நம்ம பதில் சொல்லணும். கவர்மெண்ட் எக்ஸாம்லயே நீங்க வந்து 10th 12th ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாம் கால் டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்களே நானும் அரசு பேருந்துல ஏறுறோம், அடுத்த ஸ்டாமிக்குள்ள செக் இன் வந்து இறக்கி விட்டுறாங்க. ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி டிக்கெட் ஃபீஸ் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு அரசு பண்ணுது. இப்போ எஜுகேஷன் காஸ்ட்லி ஆயிடுச்சு. அந்த எஜுகேஷன் வந்து இட் இஸ் நாட் அ ஒன் டைம் அஃபேர். கண்டினியூஸா நம்ம வந்து அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் இங்கிலீஷ்ங்கிறதுக்காக நான் எப்படியாவது எல்லா காசையும் எங்கேயாவது கொண்டு போய் அப்படிதான் பசங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பிளைண்ட் இது வந்து மாசம் 30,000 ரூபாய் வருமானம்னு வச்சுக்கோங்க சார், தோராயமா. அந்த வீட்டுல ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா அந்த பட்ஜெட் எப்படி வரையறை பண்றது? 2,000 rupees பர் மந்த். ஒரு 1,000 ரூபாய் வந்து ஃபியூச்சர் கல்வி, ஒரு 1,000 ரூபாய் பிரசன்ட் கல்வி. உங்களோட பேர்? என் பேர் ராஜேஷ் சார். நான் வந்து டிரைவரா ஒர்க் பண்றேன். இப்போ இந்த கட்டணம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தனியார் கட்டணம் அப்படின்றது எந்த அளவுல இருக்கு அப்படின்றது உங்களுடைய பார்வை? தனியார் கட்டணன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சார் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம பசங்களை வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் போட்டால், சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலில் ஏதாவது ஒரு லேபிள் தான், ஒரு நேம். அந்த ஸ்கூல் பார்த்தா ஒரு ரிச்சு, இந்த ஸ்கூல் பார்த்தா ஒரு ரிச்சு, அந்த ஸ்கூலில் போட்டால் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கும்ன்றது பெற்றோரோட ஒரு மைண்ட் செட்டு தான். ஆனால் அதுக்கு தாண்டி ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆசைனா, சரி நம்ம அதில் போட்டாலும் நம்ம பசங்க நல்லா படிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம போகிறோம். அங்கே போனோடனே பீஸ் பில்லு காட்டுவாங்க. அந்த பீஸ் பில்லு பார்க்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியே இருக்கும். என்னடா இது இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. அப்போ வந்து மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா டைவர்ட் ஆகுது, மாறுது. இதில் சேர்க்கலாமா வேண்டாமா, என்னடா இது மாதிரி இருக்க, அக்கம் பக்கம் இந்த மாதிரி சொன்னாங்களே, அடுத்தவங்க சொன்னதை வச்சு நம்ம முடிவு பண்ண வரல. ஸோ நம்மளோட பொருளாதாரத்தை பார்த்து தான் நம்ம வந்து அதில் சேர்க்கலாமா வேண்டாமான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக தான் இருக்குது சார். எவ்வளவு இருக்குன்னு எனக்கு ஒரு கணக்கு சொல்லுங்களேன். நான் இப்போ நீங்கள் உங்களுடைய வருமானத்திலேருந்து எவ்வளவு செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது? என்னோட வருமானம் பார்த்தீங்கனாலே ரொம்ப கம்மி தான். அது டிரைவர்னாலே ஒரு 30,000 25,000 அந்த மாதிரி இதுதான் இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபாய் 70,000 ரூபாய் வருது சார் ஃபீஸ் ஒண்டி. அந்த மாதிரி அவ்வளோ அமௌண்ட் வருது. அதே வந்து 3ஆக பிரித்து கட்ட சொல்லுவாங்க. கட்ட சொல்லிவிட்டு இது ஏன் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் போகலன்னா, கவர்மெண்ட்டு சாராக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் சரி டைமிங் வரமாட்டாங்க. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வாசலில் நிறைய வாட்டி நின்று இருக்கேன், பார்த்துருக்கேன். ஏன்னா அது பேர் இடம் சொல்ல விரும்பலை. அவங்க என்ன பண்ணால் அவங்க இஷ்டத்துக்கு தான் வருவாங்க. ஏதோ அவங்க கட்டி வச்ச மாதிரி ஸ்கூல் மாதிரி அவங்க டைமுக்கு 9 o'clock 8 o'clock தான் டைம். ஆனால் 8:45க்கு உள்ளே இருக்கணும். யார்? சில்ட்ரன்ஸ், அதாவது பசங்களாம். ஆனால் அவங்களுக்கு ஒண்டி ஒரு டைம் இருக்கும். அவங்க என்ன டைம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி 10:30 மணிக்கு வருவாங்க. இது எச்எம்ஏ பண்ணியிருக்காங்க நிறைய. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சப்போஸ் டைமிங் மீறி வரும்போது வெளியே நிற்க வைப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ப்ரைவேட் ஸ்கூலில் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நீ என்ன டைம் வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று பார்த்தா. ரெண்டாவது வந்து அந்த டைமிங் பார்த்து உள்ளே போயிடுவாங்க பசங்க. வாட்ச்மேனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி கிடையாது. வெளியே நிற்க வச்சு தான் பண்ணுவாங்க.
ரெண்டாவது ஒன்றுமே இல்லை சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. நம்ம ஒன்றுமே இல்லை, இப்போ இத்தனை பேர் இருக்கோம், நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஸ்பாட்டில் எங்கே போவோம்? ப்ரைவேட்டுக்கு போவோமா கவர்மெண்ட் போவோமா சார்? பெரும்பாலும் ப்ரைவேட்டு தான் போவோம். ஏன் ப்ரைவேட் போவோம்னா உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், உடனே நம்மளுக்கு மருந்து. இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம போனோம்னா முதல்ல அங்கே போய் ஓபி போடுன்னுவாங்க. இதுதான் அங்க நடக்குது. கவனிப்பு கூடுதலா இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இந்த பள்ளிகளை ஆமா கண்டிப்பா கிடைக்கும். எய்டட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து மதிப்பெண் அடிப்படையில தான் வந்து அந்த சீட் வழங்குறது இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பினான்ஸ் அடிப்படையில தான் இருக்கு. அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. இப்போ குறிப்பா பெற்றோர்கள் என்ன வேலை செய்யறாங்க உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கேட்கறாங்க. அப்படின்னு என்ன கிரைட்டீரியா சார்? இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பொதுவாகவே சொல்லுங்க, அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஒரு பள்ளியில என்னென்ன கிரைட்டீரியா அடிப்படையில மாணவர் சேர்க்கை நடைபெறுது? சார் நான் ஆக்சுவலி அதான் இன்னுமே சொல்லிட்டு நீங்க அதை உள்வாங்கிக்கல. பிரைவேட் ஸ்கூல்லயே there are different layers. இல்ல அதனால தான் சொன்னேன் அதிகப்படியான கட்டணம் வாங்குற பள்ளினே. ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு வச்சுக்கலாம், ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல். அந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பாலிசி வெரி சிம்பிள். நீ யார் வேணாலும் நீ ஆட்டோ டிரைவர் பையனாரு, ஐஏஎஸ் பையனாரு, எனக்கு வந்து இவ்வளோ 95% தான் என் ஸ்கூலில் உனக்கு இடம் உண்டு. ஸோ அந்த பிரைவேட் ஸ்கூல் தே ஆர் பியூர்லி மெரிட் பேஸ்ட். அப்படி ஒரு பிரைவேட் ஸ்கூல், அப்படி ஒரு சில பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. அவங்க நீங்கள் 10th வந்து எந்த ஸ்கூல்லையா படிச்சிருப்பான், அவன் 500க்கு 480 எடுத்திருப்பான், அந்த பள்ளியில் அவனுக்கு இடம் உண்டு. அதே இது அந்த பள்ளியிலேயே 10th வந்து 500க்கு 400 அவனுக்கு இடம் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு கிரைட்டீரியா வந்து மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு கம் டு மை ஸ்கூல். அப்படி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. இன்னொரு பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, எங்களுக்கு வந்து மணி தான், எங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். நீ வந்து ஜஸ்ட் பாஸ் ஆயிரு, 95% வாங்கிரு, எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இவ்வளவு. ஸோ சில பிரைவேட் ஸ்கூல்ஸில் அப்ளிகேஷன்ஸ்லேயே கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ற கேட்டில் முடிஞ்சு போச்சு. உனக்கு கார் இருக்கான்னு கேட்காம ப்ளீஸ் மென்ஷன் த கார் நம்பர், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ அப்போ வந்து தென் தே வில் பி டெல்லிங், அவங்க சொல்லுவாங்க நிறைய கார் எங்கள் ஸ்கூல் வாசல் இருக்க முடியாது, கார் பூலிங் வாங்க, பக்கத்து குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கார் பூலிங்கில் வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது. அவங்க அந்த ஸ்கூல் ஸ்டேட்டஸ் வந்து they want only the status. இல்ல அதுதான் சார், அந்த மாதிரி பள்ளிகள்ல எல்லாம் இருக்கான்னு கேக்குறாங்கன்னா அந்த மாதிரி என்னென்ன கிரைட்டீரியால கேக்குறாங்கன்றதான் இல்ல. ஜெனரலி they will be see the parents qualifications சார். ஒரு தனியார் பள்ளிகளில் இப்போ இங்கிலீஷ் மீடியம் அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து சில சர்க்குலர்லாம் அனுப்புவாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கும். அவங்க கம்யூனிகேஷனே வந்து பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறதே வந்து ஆங்கிலத்தில் அனுப்புவாங்க. ஆனால் பெற்றோர்கள் படிக்காமல் இருக்கனால அவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் என்ன கம்யூனிகேட் பண்ணனே தெரியாது. ஸோ ஒரு பேசிக் என்ன சொல்லிருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் எஜுகேஷனை வந்து ஒரு பார்க்குறாங்க. எதர் ஃபாதர் ஆர் மதர் அட்லீஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பேரண்ட்ஸு. அப்போ வந்து பேரண்ட்ஸினுடைய ஜாப் ப்ரொஃபைல் பார்க்குறாங்க. ரெண்டாவது பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு சார் சொன்ன மாதிரி அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து சேர்ந்துட்டா ஆர்வமாக நம்ம குழந்தைக்கு சேர்ந்துட்டாங்க, பட் எல்கேஜியில் சேர்க்குறாங்க, 14 years படிக்கணும். அப்போ இப்போ பட் அட் சேம் டைம் நிறைய தனியார் பள்ளிகளில் மெரிட் கம் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதாவது பெற்றோர்களுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்ட் கம்மியாக இருந்து குழந்தை நல்லா படித்தாச்சுன்னா அந்த பள்ளியே கூப்பிடுது, உங்கள் குழந்தைங்களால எங்கள் பள்ளிக்கு பெருமையாக இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, ஸோ நாங்கள் வந்து ஒரு 4 டேர்மில் 2 டேர்ம் ஸ்காலர்ஷிப் தரோம். அதே மாதிரி சர்வீஸும் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து அரகண்டாக இருக்கிறது கிடையாது. தெர் ஆர் சோ மெனி வேஸ். எப்படி வந்து கார்பரேட் இன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அது மாதிரி ஸ்கூல்ஸ் ஆல்சோ இன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸெப்ஷன் சொல்லாங்க, எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இருக்கு. பட் அது தெரியாது, நல்ல விஷயங்கள் வெளியில வராது, கிரே ஏரியாலாம் வெளியே வரும். எந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லாமல் சரி உங்களுக்கு நல்ல விஷயமே போடும் சார், எனக்கு கெட்ட விஷயமே போடுது. ஸோ ஐ கேன் நேம் இட் கால் கிரே ஏரியா. அந்த கிரே ஏரியா வந்து மார்க்கெட்டில் அள்ளி போடுவாங்க, அதுதான் வெளியில் தெரியும். அந்த பள்ளி நீங்களே இருக்கிறீங்க, there are so many good qualities in you, பட் உங்களுடைய 2 நெகட்டிவ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணுவேன். அப்போ பீப்புள் என்ன நினைப்பாங்க, இவர் இப்படி தான் நினைப்பாங்க. எவ்ரி ஸ்கூல், எவ்ரி ஹியூமன் பீயிங், எவ்ரி ஆர்கனைசேஷன் ஹேவ் லாட் ஆஃப் குட் குவாலிட்டிஸ். ஆனால் அதே ஆர்கனைசேஷனில் 1-2 நெகட்டிவும் இருக்கும். பட் விச் ஒன் இஸ் ஹைலைட்டட் அவுட் சைட் இஸ் அ மேட்டர். அதே மாதிரி எல்லா நிறுவனங்களையுமே பேரண்ட்ஸோட குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க, பெற்றோருடைய தகுதி கல்வி தகுதி பார்ப்பாங்க, பெற்றோருடைய இன்கம் பார்ப்பாங்க. மறுபடியும் அவங்க இது 2 தான் மெயின். ப்ளஸ் அவங்க குழந்தைக்கு ஏஜ் சரியான ஏஜ் இருக்கா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கைக்கும் தமிழக கல்விக் கொள்கைக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. தமிழ்நாடு வந்து என்ன சொல்லுது, 5 வயசு முடிஞ்சேன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 6 வயசு. அப்போது சில கல்வி நிறுவனங்கள் அவங்க என்ன போர்டு ஃபாலோ பண்ணுறாங்க, சென்ட்ரல் போர்டா அப்படி இருந்தால் அவங்க வந்து 6 வயசு பூர்த்தி அந்த மாதிரி ஏஜ் கிரைட்டீரியா பார்ப்பாங்க. மற்ற எசென்ஷியல் டாக்குமெண்ட் பர்த் சர்டிஃபிகேட் தான் பார்ப்பாங்களே தவிர மேபி தே வில் ஆல்சோ சி அந்த அஃபோர்டபிலிட்டி இருக்கா, அப்படி அந்த அவங்க பேரண்ட்ஸால் அந்த பே பண்ண முடியுமா. இப்போ நம்ம வந்து இப்போ எல்கேஜியில் சேர்க்குறாங்க, ஒரு 14 வருஷம் இந்த ஸ்கூலில் படிக்கணும், அப்போ கிராஜுவலாக ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த கெப்பாசிட்டி இருக்கா. அப்போ ஆனுவல் இன்கம்னு ஒரு காலம் கேட்டிருப்பாங்க, அவங்க ஆனுவல் இன்கம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தனியார் பள்ளிகளுமே வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க சார். இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆனால் அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது. ஸோ தே ஹேவ் டு மெயின்டைன் தி குவாலிட்டி
அஸ் வெல் எஸ் குவான்டிட்டி. அதாவது குழந்தைகளையும் அட்மிட் பண்ணணும், நல்ல விதமான குழந்தைகளை அட்மிட் பண்ணணும். அதனால சில இடத்துல சில காம்ப்ரமைஸ் பண்ண தான் செய்வாங்க. எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது, சில காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே என்னன்னா இந்த தனியார் பள்ளிகளை பற்றி இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இல்லையா? இப்போ சார் சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் சார், படிப்புங்கிறது ஒரு காம்பனண்ட் தான். இப்போ என் பையன் நல்லா இங்கிலீஷில் பேசலன்னா ஸ்கூல் பொறுப்பு, பிஹேவியருக்கு ஸ்கூல் பொறுப்பு, அவனுடைய படிப்புக்கு ஸ்கூல் பொறுப்பு. ஸோ த ஸ்கூல் ஹேவ் டு பிளே வெர்சடைல் ரோல். நாட் ஓன்லி படிப்பு மட்டும் கிடையாது. ஒரு தனியார் பள்ளியில் நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா யூ ஹேவ் ஃபுல் ரைட் டு கொஸ்டின் த ஸ்கூல். என் பையன் ஏன் படிக்கல அப்படின்னு கேட்க முடியும். ஆனால் இது அரசு பள்ளியில் போயிட்டு என் பையன் ஏன் படிக்கலன்னு யாராவது கேட்டிருக்காங்க? கேட்க முடியாது. ஏன் டாய்லெட்டில் வாட்டர் வரல, ஏன் ட்ரிங்கிங் வாட்டர்லையும் அரசு பள்ளியில் கேட்க முடியாது. ஆனால் இங்கே தனியார் பள்ளியில் ஏன் மேடம் இன்னைக்கு தண்ணி வரல டாய்லெட்டில், ஏன் இன்னைக்கு ஆர்ஓ வாட்டர் வரல? ஏன்னா அவங்க பணம் கட்டிட்டாங்க, அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வி ஆர் ஆன்சரபிள். இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூலுக்கு ரொம்ப த்ரெட் இருக்குது சார் ஆக்சுவலி, பட் தேர் வல்னரபிள். இப்போ ஏதாவது ஒரு தனியார் பள்ளியில் ஒரு சின்ன ஒரு பஸ்ஸில் விபத்து நடந்துச்சுன்னா மறுநாளே பேங்கர் சர்க்குலர், அது செக் பண்ணுங்க. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு பில்டிங் ஸ்டெபிலிட்டி, சானிட்டரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும், ஃபயர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். ஸோ மெனி செக்ஸ் ஆர் தேர், செக் பாயிண்ட், அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஆனால் எந்த ஒரு அரசு பள்ளிகளுமே, அப்போ அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க உயிர் கிடையாதா? அவங்களுக்கு இந்த மாதிரி கிடையாதா? இப்போ தனியார் பள்ளிக்கு மாணவர்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ ரூல்ஸா? என்னோட கேள்வி எப்படின்னா, விச் எவர் ரூல்ஸ் யூ ஆர் ஃபிக்ஸிங் ஃபார் பிரைவேட் ஸ்கூல், த சேம் ரூல் அப்ளிகபிள் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆல்சோ. அங்கே பில்டிங்கோடைய சிறத்தன்மை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சார் பாருங்க, மரத்தடியில் பாருங்க. ஏன்னா அங்கே பில்டிங் இடிஞ்சு விழுற கண்டிஷனில் இருக்குது. அதனால பயந்து போயிட்டு மினிஸ்டரே சொல்கிறார் மரத்தடியில் நடத்துகிறாங்க. அப்போ இந்த ஆல் தி அக்கௌண்டபிலிட்டிஸ், செக்ஸ், எவ்ரி திங்ஸ் ஒன்லி ஃபார் செல்ஃப் ஃபைனான்ஸ், பட் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். பட் மை கொஸ்டின் இஸ், எல்லா மாணவர்கள் தாங்க, பிரித்து பார்க்க வேண்டாம். அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி பிரிக்க வேண்டாம். மாணவர்கள் தான். இங்கே என்னெல்லாமே அக்கௌண்டபிலிட்டி வைக்கிறீங்களோ அதோ அக்கௌண்ட் வைக்க. ஏன்னா இங்கே we are answerable. ஃபீஸ் வாங்கினாலும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஹெச்எம் இதெல்லாம் ஏன் கேட்காதப்பா சொல்லிடுவார். எங்கேயாவது ஒரு அரசு பள்ளியில் வாசலில் இன்னைக்கு தண்ணி இல்லை அப்படின்னு ஸ்ட்ரைக் நடந்திருக்கா? இல்லை. ஆனால் இது பிரைவேட் ஸ்கூலில் 10 பேரண்ட்ஸ் சேர்ந்துட்டு பஸ் இன்னைக்கு லேட்டாக வந்துச்சு, ஸ்கூல் பஸ் லேட்டாக வந்துச்சு, எங்கள் பாயிண்ட் வரல அப்படின்னு 10 பேர் சேர்ந்துருவாங்க. So we are answerable for all the questions. இல்ல கண்டிப்பா சார், அது பணம் கட்டுறாங்க, கேட்க தான் செய்வாங்க. அக்கௌண்டபிலிட்டின்றது எல்லாருக்குமே பொதுவானது. அரசு பள்ளியில நடந்தாலும் அது கேட்க தான் செய்யணும். My question is accountability. அரசு பள்ளிக்கு இலவசமா கொடுக்கல சார். அரசு மக்களுடைய வரிப்பணத்தை மேல நடக்குது. அப்ப அது கேட்க எனக்கு கூட ரைட்ஸ் இருக்கு இல்லையா? அதான் சொல்றேன். அது கேட்க மாட்டேங்க. இப்ப கேக்குறாங்க. இப்போ நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, தனியார் பள்ளி பெற்றோர்கள் புகார் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அரசு பள்ளி பெற்றோர் புகார் கொடுக்கறது? அரசு பள்ளி பெற்றோர்களும் புகார் கொடுக்கணும். ஏன் only you are just coining only for private school parents should give the complaint? Even this government school parent also give the complaint to government. இல்ல காயின் பண்ணல, அவங்க அங்க படிக்க வைக்கிறனால நீங்க தவறு நடந்தா இல்ல, அதுதான் சொல்றேன். அங்க படிக்க வைக்கறாங்க. இல்ல ஒரு பையன் கம்ப்ளைன்ட் கொடுத்து படிக்க முடியுமான்னு கேள்வி கேட்டீங்க. அப்ப நீங்களே ஒரு நெறியாளரே இந்த மாதிரி மித்த கிரியேட் பண்றீங்க. Actually it is not correct. இல்ல மித்த கிரியேட் பண்ணல சார். அவங்க பையன் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறனால அங்க அதிகமா கட்டணம் வாங்குனா நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணுங்க சொல்றோம். நம்ம குழந்தைங்களுக்கு தவறு எங்க நடந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கிற அந்த பக்குவத்தை, இட் இஸ் பிரைவேட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் பணக்காரன் ஆர் ஏழை, காஸ்ட் இல்லாம தவறு நடந்தா தட்டி கேட்கணும். அதை கொடுக்கணும். அது தனியார் பள்ளி தவறு தட்டி கேட்கணும், அரசு பள்ளி தான் தட்டி கிடையாது. எல்லா எங்க நடந்தா தட்டி கேட்கணும். ஃபீஸ் பே பண்ணலன்றனால எக்ஸாம் எழுத விடாம வெளியே நிறுத்தினாங்க அப்படின்னு, அப்படி நிறுத்தணும்னு ஏதாவது ரூல் புக்ல இருக்கா? அப்படி கிடையாது சார். அந்த மேடம் சொன்ன நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு பள்ளியில கட்டணம் கட்டலை. அப்போ பள்ளியோட முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பெற்றோருக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார். நானே என்னோட ஆஃபீஸ் சொல்லுவேன், அந்த குழந்தைகிட்ட கேட்கக்கூடாது. பிகாஸ் குழந்தைங்களுக்கு தெரியாது பாவம். பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, ஃபோனை எடுக்க மாட்டாங்க. இல்ல உங்களை கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், பொதுவாகவே என்ன செய்வாங்கன்றது ஜெனரலான என்ன சொல்றேன். பொதுவாகவே பெற்றோர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது கால் பண்ணுவாங்க, ஸ்கூல் நம்பரை பிளாக் பண்ணக்கூடிய பெற்றோர் இருப்பாங்க. ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா, இல்ல ஸ்கூலுக்கு குழந்தைகளை அனுப்பிட்டு ஸ்கூல் நம்பர் பிளாக் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். பிகாஸ் ஐ அம் நாட், பிகாஸ் the question is asked me. ஓகே, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றேன். ஸோ இது என்னுடைய பள்ளியில் இது மாதிரி நடந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, வகுப்பறையில் கேட்டால் எல்லா குழந்தைங்க முன்னாடி என்ன கேட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸை கேட்க முடியல, பேரண்ட்ஸ் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸை ஸ்கூல் கூப்பிடுறோம், பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது கிளாஸில் கேட்டால் எல்லா 40 குழந்தைகளுக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க, கேட்க முடியாது. அப்போ பிரின்சிபல் அந்த குழந்தைய தன்னோட ரூமுக்கு கூப்பிட்றாரு. இந்த மேடம் சொன்னாங்க, மேடம் ரூமுக்கு கூப்பிட்டாங்களே, பிரின்சிபல் தனியாக ரூம் கூப்பிட்டு உங்கள் பெற்றோருக்கு கால் பண்ணோம், பெற்றோர் வரலை, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை, கிளாஸ்லேயும் உங்கள் முன்னாடி கேட்க முடியாது, நீங்கள் பள்ளியினுடைய கல்வி கட்டணத்தை கட்டலை, நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறது. யார் தான் சொல்கிறது? ஹவு டு கம்யூனிகேட், ரைட்டா? இது சொல்கிறதுக்கு டைம் எடுக்கும்.
இப்போ எப்படின்னா அந்த பெற்றோர் நல்லாவே தெரியுது இன்னைக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய பெற்றோர் சொல்றது, நீங்க முதலே வந்து எனக்கு ஒரு பெர்மிஷனாக கொடுத்துருங்க, இந்த கல்வி கட்டணத்தை ஒரு மாசத்துக்குள்ள கட்டுறேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கடிதம் கொடுத்தா நான் கன்சிடர் பண்றேன்னு சொல்றேன். இதே மாதிரி எல்லா பள்ளியும் சொல்லுவாங்க தெரியாது, நான் சொல்றேன். அது மாதிரி பெற்றோர்கள் தங்களுடைய அந்த ஒரு மாசத்துக்கு கட்ட வேண்டியதை முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த சிரமம் வராது. இது பெற்றோர்களுடைய தவறு. அதனால குழந்தைங்களை வந்து பலிகடை ஆகக்கூடாது. ஆனால் குழந்தைங்களை பலிகடை ஆக்கிட்டு அதன் மூலமா ஒரு நிர்வாகத்தை வந்து குறை சொல்லக்கூடாது. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுது கல்வி கட்டணம் இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டணும்னு தெரியுது. அது கட்ட முடியலன்னா நீங்க பள்ளிக்கு சென்று உங்களுடைய ரெக்வஸ்ட் கேட்கலாம். அந்த ரெக்வஸ்ட் கேட்கலன்னா நீங்க வந்து சொல்லலாம், மறுபடியும் முறையிடலாம். அப்போ ரெக்வஸ்ட் நீ கொடுக்காத பட்சத்தில் அந்த நிர்வாகம் யார்கிட்ட தான் சொல்ல முடியும் இந்த மேட்டரை? அப்போ குழந்தைங்கிட்ட சொல்லக்கூடாது, ஓப்பனில் சொல்லக்கூடாது. அப்போ தனியாக கூப்பிட்டு சொன்னாலும் அதுவும் குறைங்கிறீங்க. அப்போ ஹவ் டு கன்வே திஸ் மெசேஜ் டு பேரண்ட்ஸ்? தட்ஸ் வாட் மை क्वेश्चन. இல்ல தனியாக கூப்பிட்டு சொல்றாங்க அந்த குழந்தையை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா எக்ஸாமுக்கு எல்லா குழந்தைகளும் எழுதிட்டு இருக்கு, அந்த குழந்தையை வெளியே நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா அது தெரிய போகுது இல்லையா சார்? சரி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தனியார் பள்ளி எப்படி அதை அணுகணுன்றது என்ன வரைமுறை? தனியார் பள்ளி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸே கிடையாது. ஒன்றும் இல்லை சார், கவர்மெண்ட் போர்டு எக்ஸாம் நடக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்லேயே நீங்கள் வந்து 10th 12th ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாம் கால் டிக்கெட்டே கொடுப்பாங்க. அரசு பேருந்தில் நம்ம பயணிக்கிறோம், மகளிருக்கு இலவச பேருந்து இருக்குது, நீங்களே நானும் அரசு பேருந்தில் ஏறுறோம், அடுத்த ஸ்டாமிக்குள்ளே செக்இன் வந்து இறக்கி விட்டுறாங்க, ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டி கேட்கலன்னா ஃபீஸை பண்ணிட்டு போயிடுறாங்க. இவ்வளவும் அரசு பண்ணுது. ஆனால் ஒரு தனியார் பள்ளியில் இவ்வளவு ரிலாக்ஸேஷன் கொடுத்தோம். இந்த டேர்ம் ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ளே கட்டணும், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15 தேதிக்குள்ள கட்டணும். அப்போ குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பரில் வரும். அப்போ நீங்கள் ஜூன் முதல்ல 15 நாளுக்குள்ளே கட்டலைன்னா ஜூலையில் வந்து பார்த்துருக்கலாம், ஆகஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கலாம், அதுக்கு ரெமெடி எடுத்துருக்கலாம். எல்லாம் விட்டு போட்டு கடைசியில் நீங்கள் யூஆர் வெயிட்டிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். எப்படி எக்ஸாமினேஷன் குழந்தைய பண்ணுவாங்க, அப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஏதாவது கேட்கலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அவங்களுக்கு ஒரு விதிகள் வச்சுருப்பாங்க. அந்த விதிகளில் பேரண்ட்ஸ் சைனே போட்டிருப்பாங்க ஒரு காலண்டரில். பண்ண பிறகு அங்கே கேட்பாங்க நிர்வாகம், எங்க நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் பார்த்தீங்களே, 13 ரூல்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் நோ ஜென்ரலைஸ்ட் ரூல், த ரூல்ஸ் வில் வேரி ஸ்கூல் டு ஸ்கூல். பட் பொதுவாகவே எந்த ஒரு தனியார் பள்ளியுமே ஒரு பழிவாங்க நோக்கத்தோடு பண்ண மாட்டாங்க. பட் பேரண்ட்ஸ் மிஸ்யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்காக சில வந்து அவங்க ஒரு ஒரு பயமுறுத்தலுக்காக இப்படி சொல்லுவாங்க. ஆனால் பட் அது இன்டென்ஷன் வந்து குழந்தையை பழிவாங்குற நோக்கமே கிடையாது. அவர் சொல்கிறது கரெக்டு தான் சார். ஆனால் பிளாக் லிஸ்ட்டில் போடுவாங்கன்னு சொல்கிறது வந்து எல்லார் பேரண்ட்டும் எந்த பேரண்ட்டுமே அது பண்ண மாட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இஎம்ஐ கட்டலைனா கூட அது அடுத்த கட்டத்தை வச்சுப்பாங்க. ஆனால் முதல்ல வந்து கல்விக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நானாக இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். ஒரு கல்வியிலேருந்து ஒரு ஃபோன் வருது, ஒரு ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருதுன்னா முதல்ல அட்டென்ட் பண்ணி, ஃபீஸு கோசம் இல்லைன்னா வேறு பொண்ணு மயக்கடிச்சு விட்டுட்டா, சாப்பிடாம வந்துட்டா, வேறு காரணங்கள் எதனா இருக்கும், அதனால் இது ஃபீஸு கோசம் தான் இது பண்ணுறாங்க, அதனால் நம்ம இந்த ஃபோனை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போடலான்றது வந்து அவர் சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம். அதெல்லாம் வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயம் சார். எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, நானும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், நான் கட்டிடுறேன் மேடம், ஒரு 2 மந்த்தில் 2 வீக்ஸில் கட்டிடுறேன் மேடம் சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த பாப்பாவை 2 டேஸ் கழிச்சு எக்ஸாம் எழுதும் போது அந்த ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி இந்த ஆல் டிக்கெட் பதிலாக அந்த ஸ்லிப்பு கொடுத்து உள்ள எக்ஸாம் ஹால் உள்ள அந்த ஸ்லிப்பை கொடுத்தா தான் அவங்க உட்காந்து எழுதணும். அந்த ஸ்லிப் இல்லைன்னா அவள் அன்றைக்கி எக்ஸாம் எழுத முடியாது. ஃபீஸ் கட்டாததுக்கு அந்த ஸ்லிப்பு இவ்வளவும் பண்ணிட்டு தான் அவள் எக்ஸாம் எழுதுறேன். நானே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் மேடம், நான் 2 வீக்ஸில் கட்டிடுறேன் மேடம் சொல்லிட்டேன். நான் ஃபோனை எடுக்காமல் இருக்க மாட்டேன், ஃபோனை எடுத்து டைரெக்டாக போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே அவங்க அதாவது ஒரு செக்ஷன் எக்ஸாம் நடக்கும்போது ஒரு மேம் இருக்க மாட்டாங்க, மாறிட்டே இருப்பாங்க. அப்போ எத்தனை மேம் மாறுறாங்களோ அத்தனை மேம் கிட்ட நம்ம பதில் சொல்லணும். அத்தனை மேமும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அத்தனை மேமுக்கும் நான் பதில் சொல்லணும். அத்தனை மேமும் அந்த பாப்பா எடுத்து வந்து எக்ஸாம் டைம் அப்போ எப்போ கட்டுவீங்க, எதை கட்டுவீங்க, அப்போ அவங்க ஒரு ஸ்லிப்பு கொடுத்து அப்போ தான் அந்த எக்ஸாம் ஹாலில் நுழையணும். ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி சார், இப்போ இது ஒரு சில பள்ளிகளில் நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. முன்கூட்டியே சொன்னாலும் கூட அந்த குழந்தையோடைய மனநிலை அப்போ எப்படி இருக்குன்றது தான் அங்கே கேள்வியாகும். இல்லை சார், குழந்தையினுடைய மனநிலை கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க நல்லாவே எக்ஸாமுக்கு தயாராக வந்திருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால அவங்க படித்த அந்த எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சு எழுத முடியாது. கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாட்ட பேசுவாங்க, அம்மா நீங்கள் இப்படி பண்ணாதனால எனக்கு ஸ்கூலில் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எக்ஸாமினேஷனுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த சூழ்நிலை எல்லாமே புரியுது. இது எந்த விதத்திலையுமே அந்த குழந்தை இதுக்கு பொறுப்பாக முடியாது சார். அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து காரணம் சொல்ல முடியாது. ஒன்று அந்த நிர்வாகம் வந்து ரொம்ப பெருந்தன்மையோடு விட்டு கொடுக்கக்கூடிய நிர்வாகங்கள் இருக்கிறாங்க. இப்போ மேடம் சொல்லக்கூடிய ஸ்கூலில் வந்து ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ சில பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க, பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க, இந்த பேரண்ட்ஸுக்கு ஓப்பன் டேன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த மார்க்ஸை கன்வே பண்ண அந்த இதுக்கு மட்டும் அந்த பெற்றோரை வந்து எங்கே பார்க்க, இந்த ஃபீஸ் கட்டாத பெற்றோரோட எங்களை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ இப்போ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதாவது
in spite of they are not paying the fees, they are allowing writing the examination, evaluating the answer papers. அதுக்கு கார்டெலாம் மார்க் கொடுத்துட்டு மற்ற பெற்றோர்களுக்கு அந்த மார்க்ஸை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த பெற்றோர்களை எங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இதனால குழந்தையினுடைய மனநிலை பாதிக்கப்படாது. பட் இந்த மாதிரி மெத்தட் அடாப்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க, வாய்ப்பு இருக்குது. அதாவது அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் த ஸ்கூல் அவங்க வந்து அப்பா அம்மா வராங்க, அப்புறம் ஒரு கிராஜுவல் டைம் வந்து ஏதோ ஒரு உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது. ஸோ எவ்ரி ஃபேமிலி ஃபேஸிங் சம் சிச்சுவேஷன். சடன்லி வந்து சம் டெத் ஆகிருது ஃபேமிலியில், அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ வி ஆர் அனலைசிங் தேர் அனக்டோல் ரெக்கார்ட்ஸ். அவங்களுடைய முன்னாடி நல்லா தான் போனாங்க. இப்போ ஒரு குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்கும் வச்சுங்களேன், 4th வரைக்கும் அவங்க எந்த டிஃபால்ட்டுமே கிடையாது. திடீர்னு இப்படி ஆகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும், நம்ம வந்து அவங்களை ரொம்ப வற்புறுத்த வேண்டாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடிய நிர்வாகங்களும் இருக்குது. ஸோ அவங்களும் சில மெசேஜ் அடாப்ட் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் வந்து குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணாத மெசேஜாக இருக்கும். அது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மற்ற நிறுவனத்தையும் நம்ம சொல்லலாம் சார். சார், இப்போ இந்த பேரண்ட்ஸ்க்கு நிறைய பொறுப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பா குழந்தைகளினுடைய கல்வி செலவுக்கு அப்படின்னு அதுக்காக மெனக்கிடணும் அப்படின்றது. இப்போ அவங்க எப்படி அதையெல்லாம் வரைமுறை செய்யணும், அதுக்காக என்னெல்லாம் அவங்க இனிஷியேட் பண்ணணும் சார்? ஷூர் சார். இப்போ வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளாயிடுச்சு. இப்போ வந்து இன்ஃபேக்ட் என்னுடைய என்டையர் கிராஜுவேஷன் வரையுமே நான் வந்து ஒரு 2500 என்னமோ தான் நான் பே பண்ணது என்டையர் இதுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு எல்கேஜிக்கே வந்து மினிமம் ஒரு 50,000லேருந்து அப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா டெஃபினட்டாக பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன் இன்றைக்கி வந்து எஜுகேஷன் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி. அதில் வந்து எல்லாருக்குமே வந்து மாற்று கருத்து கிடையாது. ஒன்று, இப்போ எஜுகேஷன் காஸ்ட்லி ஆகிடுச்சு. அந்த எஜுகேஷன் வந்து இட் இஸ் நாட் அ ஒன் டைம் அஃபேர். நீங்கள் ப்ரீகேஜி எல்கேஜிலேருந்து அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரையும் ஒரு நார்மல் எஜுகேஷன், அதுக்கப்புறமா ஹையர் எஜுகேஷன் சொல்லிட்டு 3 years 4 years அதுக்கப்புறமா இன்னும் ஃபர்தர் எஜுகேஷன். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் அ கண்டினியூஸாக நம்ம வந்து அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இங்கே நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து அந்த பேசிக் எஜுகேஷனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து இது ஓகே. அதாவது என்னென்னா, சார் சொன்ன மாதிரி 2 சைட்லேயுமே சில இது இருக்குது. நம்ம வந்து இப்போ இது தப்பு ரைட்டுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னதுன்னா அதை வந்து மாத்திர சக்தி எனக்கு இருக்கணும், அல்லது நான் சொன்ன யாராவது கேட்கறதா இருக்கணும். அதனால வந்து இது அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து விரும்பலை. இதுதான் இது திஸ் இஸ் த ஏரியா, இதுதான் ரூல்ஸ். இப்போ நீங்கள் T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 ஓவர் இதில் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன் டே மேட்ச்சில் நீங்கள் வந்து தெரியாமல் நோபால் போட்டு அதில் வந்து அடித்து அவுட் ஆகலனா அப்படின்னது இருந்ததுன்னா அது அவுட் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பால் நீ நோபால் போட்ட, கரெக்டாக ஃபஸ்ட்டு நீ நோபால் போட்ட அப்படிங்கிறதுக்காக நீ அடுத்த பாலையும் நான் நோபாலை தான் கன்சிடர் பண்ணுவேன், ஃப்ரீ ஹிட் அடிப்பேன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு க்ரூயாலிட்டி. பட் வந்து தட் இஸ் த கேம். ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் இப்படி தான் ஃபீஸ் அப்படி இருக்குது அப்படின்னதுன்னா, இஃப் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க பேசுனாங்க இல்லையா, நான் வந்து ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் அந்த நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த நிலைமையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னது. ஆனால் ஒரு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எது நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல், அதில் யார் பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது டியூஷன். ஏன்னா எல்லா குழந்தையும் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் தேவைப்படாது. மேபி இங்கிலீஷ் இப்போ நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சேலஞ்சுனா இங்கிலீஷ்க்கு டியூஷன் ஏதாவது எடுக்கிறதா, அல்லது ஒரு மேக்ஸுக்கு இருக்கக்கூடிய டியூஷன், இந்த மாதிரியான டியூஷன் வந்து வெளியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னதுன்னா ஓரளவுக்கு என்னால் வந்து காசை வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு தரையும் அவங்க சம்பாதிக்கக்கூடிய 20,000 25,000 மாதத்துக்கு 10,000 rupees வந்து 40% ஆஃப் த மணி வந்து கோஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் அப்படின்னதுன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். யாராலையுமே பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னதுன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து பிறந்த போதுலேருந்தே குழந்தை வந்து ஒரு 5 வயசோ 4 வயசோ அப்போ தான் எஜுகேஷன் போகுது. இனிஷியலாகவே வந்து ஒரு 1000 ரூபாயோ 1000 ரூபாயாவது மாதம் அவங்க சேர்த்துட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். அந்த மணி என்னோடது இல்லை. இப்போ சார் சொன்னார் இல்லையா, நான் 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 30,000 கிடையாது, நான் 29,000 தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1000 rupees அல்லது ஒரு 500 rupees, அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து ஒரு 100 rupees 200 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னதுன்னா பை த டைம் +2ங்கும்போது ஓரளவுக்கு சைஸபிளான மணி இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து எஜுகேஷனை வந்து மீட் அவுட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான் வந்து
உங்களுக்கு சக்ஸஸ்லாம் கிடையாது. டெஃபினட்டாக இங்கிலீஷ் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், பட் இங்கிலீஷ் தான் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் யார், மிஸ்டர் நரேந்திர மோடி, அவர் வந்து இஸ் நாட் ஃப்ளூயண்ட் இன் இங்கிலீஷ். அவர் எல்லா இதுலையும் என்ன பேசுகிறாரு, அவர் ஹிந்தி தான் பேசுகிறார். அதாவது ஒரு லாங்குவேஜ் இவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு பெரிய நம்பர் 1 பொசிஷன், உலகத்தில் எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவருக்கே இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து இங்கிலீஷ் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. ஸோ டெஃபினட்டாக வந்து இங்கிலீஷ் வந்து இருந்ததுன்னா நல்லது. பட் இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷுங்கிறதுக்காக நான் எப்படியாவது எல்லா காசையும் எங்கேயாவது கொண்டு போய் அப்படி தான் பசங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பிளைண்டு இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. அதை வந்து அவாய்ட் பண்ணலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு மாதம் 30,000 ரூபாய் வருமானம்னு வச்சுக்கோங்க சார், தோராயமாக. அந்த வீட்டில் ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா அந்த பட்ஜெட் எப்படி வரையறை பண்றது? இப்போ பையனுக்காக அந்த சமயத்துல கல்விக்கு எவ்வளவு ஒதுக்கி வைக்கிறது, இல்ல எதிர்காலத்துக்காக எவ்வளவு சேவிங்ஸ்ன்ற ஒரு பட்ஜெட் மட்டும்? இசை நீங்க 30,000 ரூபாய் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 2,000 rupees பர் மந்த். ஒரு 1000 ரூபா வந்து ஃபியூச்சர் கல்வி, ஒரு 1000 ரூபா ப்ரெசன்ட் கல்வி. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாகவே நம்ம கிடைச்சிச்சு. ஸோ 1000 ரூபா நீங்கள் வந்து சேர்க்குறீங்க, அந்த 12,000 ரூபா இருக்குது. அந்த 12,000 ரூபாயில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ஏதாவது ஒரு டியூஷன் எதுனா வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கினீங்கன்னா இன்றைக்கி ஒரு 30,000 rupeesக்குலாம் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் லேப்டாப் உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. ஒரு 30,000 rupees லேப்டாப் வச்சுட்டு அது எஸ்பெஷலி இன்றைக்கி குழந்தைங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து டெக்னாலஜி வந்து ஈஸியாக எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்காங்க. பார்த்தா நிறைய இதில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பையன் வந்து வெறும் மொபைல்லையே வந்து நான் அதெல்லாம் பார்த்து நான் உடனே கற்றுக்கிட்டேன்னு என்னென்னமோலாம் பண்ணுறான். இது வந்து அவங்களுக்கு அந்த ஆர்வம் மட்டும்தான் வேணும். மணி இஸ் நாட் த க்ரைட்டீரியா இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அது மாதிரி ஒரு இன்டர்நெட்டு ஒரு சின்ன லேப்டாப் வச்சுட்டு அப்படி கூட வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 30,000 அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஒரு 2,000 ரூபாயை வந்து அந்த குழந்தைகளுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மினிமம் எடுத்து வைக்கணும். ஒரு 1000 ரூபாங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கல்வி, இன்னொரு 1000 ரூபா வந்து ஃபியூச்சர் கல்வின்னு பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அது மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்படி எடுத்துட்டு போனாலே அது சரியா இல்லை ஓரளவுக்கு. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்னு தெரியாது. இந்த மாதிரி பண்ணோம்னா அன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, 20 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 60-70% அந்த மணி இருக்கலாம். இன்னைக்கு இவங்க வந்து அடகு வச்சு எல்லாம் பண்றாங்களே, இந்த அடகு வைக்கிறது வந்து போஸ்ட்போன் பண்ணி அன்னைக்கு வச்சுக்கலாம். பிகாஸ் ஹையர் எஜுகேஷன் போது அந்த அடகு வச்சேன்னா எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னா அங்கே இம்மீடியட்டாக ரிசல்ட் தெரிஞ்சிடும். இன்னைக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அடகு வச்சு எல்லாமே பண்ணிட்டு கூட ஒரு 4-5 வருஷம் படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் பியாண்ட் இது அடகு வச்சு நம்ம பண்ண முடியலைன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும். இதை வந்து நம்ம அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டு பை த டைம் அது இதை படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னதுன்னா அங்கே அடகு வச்சிங்கன்னா வில் கெட் a பெட்டர் ரிசல்ட் இருக்கு. அப்போ அது வந்து அடுத்த கட்டத்துக்காக ஒரு 1,000 rupeesங்கிறது இன்னைக்கு சேர்க்கணும். அது கஷ்டம்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம வந்து சேர்த்தாங்க. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் உருவாகும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.